ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு, அதாவது 15ஆம் தேதி அன்னைக்கு திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதி ஏழுமலையான தரிசிச்சுட்டு வந்தோம். அந்த வீடியோவை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெட்னஸ்டே அன்னைக்கு காலையில் 6 o'clock தான் நம்ம வீட்டில் இருந்து கிளம்பணும். அங்கே கீழ்த்திருப்பதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். திருப்பதியில் செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு மேல் திருப்பதிக்கு ஒரு 10:15 மணிக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். புரட்டாசி மாதத்தில் போகிற மாதிரி பிளான் பண்ணி தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு சுவாமி தரிசனம் டைமிங் 2 மணி போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 12 மணிக்கே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டோம். எதுவுமே சொல்லலை. நம்ம 300 rupees பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டு போனோன்னா ஒரு 1 hour முன்ன பின்ன ஆனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நாங்கள் போயிருக்கோம். அதனால் நாங்கள் 12 மணிக்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உள்ளே விடுவாங்கன்னு தெரியும். போயிட்டோம். 11 மணிக்கு அப்புறமேட்டு 1 மணி நேரம் நாங்கள் வெளியில் திருப்பதியை தான் சுற்றி பார்த்துட்ருந்தோம். அப்படியே அதுக்கப்புறமேட்டு தான் சரி நம்ம இப்போ போனோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு உள்ளே போயிட்டோம். 12 மணிக்கு உள்ளே போயிட்டு சுவாமி எல்லாம் நல்லா பார்த்துட்டு ஒரு 3:30 மணிக்கு வெளியில் வந்துட்டோம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 45 minutes ஆச்சுங்க லட்டு வாங்கிறதுக்கு. அவ்வளோ ரஷ்ஷு. 2-3 இடத்துல நிற்போம். கிட்ட போகிறப்ப லட்டு கவுண்டரில் காலி ஆகிடும். மறுபடியும் வேறு கவுண்டர் போய் நிற்போம். இப்படியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்டு வாங்குகிற இடத்துல மட்டும் 1 hour ஆச்சு. உண்மையிலேயே இந்த டைம் கூட்டம்னு பார்த்திங்கன்னா ஓரளவு கூட்டமாக தான் இருந்தது. நம்ம புக் பண்ணிவிட்டு போனதுனால அந்தளவுக்கு சிரமப்படலை. வெளியவே பார்த்திங்கன்னா செப்பல்லாம் முன்னாடியே விட்டுட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் எல்லாமே கூட நாங்கள் முன்னாடியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஏன்னா லாஸ்ட்டு மினிட்ல கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னா வாங்குறப்போ ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த அனுபவம்லாம் இருக்குது எங்களுக்கு. அதனால் இப்போல்லாம் போனோன்னா கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்தந்த கவுண்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகிறது. அப்படி போனால் தான் நமக்கு வரைச்ச எல்லாத்தையும் ரிட்டன் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபேமிலியோடு தாங்க பிளான் பண்ணி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோமே. நாங்கள் 2 பேர், அவருக்கு எனக்கு என்னுடைய 2 மகள்கள் 4 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய பெரிய மக பார்த்திங்கன்னா வர முடியல. அவளுக்கு காலேஜில் லீவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக காலேஜ் போகணுன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்புனோம். 4 பேருமே கிளம்புறதா இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இயர்லியாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியிருப்போம். அவளை கொஞ்சம் காலேஜுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் கிளம்புனதுனால காலையில் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே பார்த்திங்கன்னா மேல் திருப்பதிக்கு 10:30 மணிக்கு வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சுவாமி தரிசனம்லாம் சூப்பராக பார்த்தோம். கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கூட்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நல்லாவே வழிபட்டோம். வெளியில் அதாவது கருவறையை சுற்றி இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல ரொம்ப நேரம் கலசம் பார்ப்போம் பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது. ஈஸியாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். லட்டு வாங்கிட்டோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் தான். என்னுடைய மகள்களுக்கு தேவையான சில பொருட்களெல்லாம் வாங்கினோம். என்ன வாங்குவாளுங்க அவளுங்க, கிளிப்பு, பொட்டு, பேண்டு. பொம்பளை பசங்கனாலுமே இது தாங்க. அவர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆவார். எப்போ பார்த்தாலும் இதே ஐட்டத்தை வாங்குறீங்களே அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவேன். நம்ம குழந்தைங்க மிஞ்சி போனால் இன்னும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாளுங்க. குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால் அவளுங்க கேட்குறத மனசு கோணாமல் வாங்கி கொடுத்துருங்க. ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டிக்கங்க, வாங்கி கொடுக்குற அளவுக்கு சக்தியை கடவுள் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன்.
அதுக்கப்புறமேட்டு அவர் எதுவும் பேசலை. எப்போவுமே இப்படி தான். இந்த கடையை பாருங்களேன். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை ரொம்ப அழகழகாக இருந்தது. பித்தளையிலையும் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த ஒரு மெட்டீரியல்லையும் இருந்தது. நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லை, ஸ்டோன் மாதிரியும் இல்லை. அந்த மெட்டீரியல் வந்து வித்தியாசமாக இருந்தது. உடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் சேம் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். நான் இப்போ கையில் வச்சுருக்கிறேனே அந்த பெருமாள் சிலை தாங்க. அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 350 சொன்னார். நான் எதுவுமே பேசலை, அமைதியாக இருந்தேன். உடனே அவரே 200 கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் என்ன நினச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. 100 ருபீஸ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் எதுவுமே பேசலை. 100 ருபீஸ் கொடுத்துட்டு சுவாமி சிலையை நம்ம வீட்டுக்கு திருப்தியாக அழைச்சிட்டு வந்துட்டேன். திருப்பதியில் இருந்த பெருமாள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கார். அங்கேருந்து ஒரு 4-5 கடை தள்ளி வந்தாங்க. ஒரே வாசனை மூக்க துளைக்குது. பஜ்ஜி வாசனை. என்ன பஜ்ஜி தெரியுமா? மிளகா பஜ்ஜி. சூப்பராக இருந்தது. கூடவே வடையும் போட்டிருந்தாங்க. அந்த வடையும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. வாங்க சொன்னால் வாங்கி தர மாட்டேங்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு. வீடு வரைக்கும் போகணும், ஏதாவது ஸ்டொமக் அப்செட் ஆகிட போகுது அப்படிங்கிறாரு. ஆனாலும் பரவாயில்ல, வாங்கி கொடுங்க, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு கூட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி சாப்பிட்றாரு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. செம்ம கிளைமேட்டு. காலையிலையாவது கொஞ்சமாக லைட்டாக தூறிட்டு இருந்தது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தூரெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றுங்க. மிஸ்டெலாம் ஃபார்ம் ஆகியிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. என் பெரிய பக்கம் மட்டும் வந்திருந்தானா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்போமே. ஒரே நாள் தாங்க. காலையில் கிளம்புனோம் 6 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் பயமாக வேறு இருந்தது. அவளை வேறு காலேஜ் விட்டு 6-7 மணிக்கெலாம் வந்துட்டுருப்பா, தனியாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு குயிக்காக வந்துட்டோங்க. அவ்வளோதான். இதோடு இந்த திருப்பதி விலாகை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.